ஹலோ காய்ஸ், நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, பள்ளி கல்வித்துறையிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அறிவிப்பை தாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பள்ளி கல்வித்துறையில் பார்த்திங்கன்னா மீண்டும் போராட்டம். அதாவது பார்த்திங்கன்னா குரூப் 4ல் நடந்த முறைகேடு மாதிரி ஏதாவது முறைகேடுகள் நடந்திருக்குமோ அப்படின்னு நிறைய தேர்வர்கள் பார்த்திங்கன்னா போராட்டங்களை பண்ணிகிட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிற விதமாக பார்த்திங்கன்னா அரசாங்கம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கிட்டத்தட்ட 15,159 காலி பணியிடங்களை வெளியிட்டிருக்காங்க. இந்த காலி பணியிடங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா, இது போல் தற்காலிக ஆசிரியர்கள் பாதி நியமிக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மீதி பார்த்திங்கன்னா பேப்பர் 2ல் பார்த்திங்கன்னா நம்ம வரலாறுக்கான தோல்வி அடைஞ்ச காரணத்தால் பார்த்திங்கன்னா என்ன செய்வதுன்னே தெரியாமல் முடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லலாம். இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நியமன தேர்வை ரத்து பண்ணணும். அந்த 6% பேருக்கு பார்த்திங்கன்னா தகுதி தேர்வின் மூலம் மட்டுமே வேலைவாய்ப்புகளை தரணும் அப்படின்ற மாதிரியான கோரிக்கைகளை முன் வச்சுருக்காங்க. போனஸ் மதிப்பெண்ணும் வழங்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. போனஸ் மதிப்பெண் கிட்டத்தட்ட 10 மதிப்பெண் கொடுத்தா கூட ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த 10 மதிப்பெண் கிடைச்சா கிட்டத்தட்ட 75 மதிப்பெண்கள் மேலே எடுத்திருக்கவங்க அனைவரும் பார்த்திங்கன்னா பாஸ் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே பார்த்திங்கன்னா அரசாங்கத்தோட கட்டுப்பாட்டுக்கு போயிருக்குங்க. பள்ளி கல்வித்துறை அமைச்சர் பார்த்திங்கன்னா இதை பற்றியான ஆலோசனைகள் நடைபெற்றே இருக்குது அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நியமன தேர்வை பார்த்திங்கன்னா ரத்து பண்ணணும் அப்படின்னு நிறைய தேர்வர்கள் ப்ளஸ் தலைவர்கள் நிறைய பேர் கோரிக்கைகளை வச்சுட்டே இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணுங்க. ஏன்னா பார்த்திங்கன்னா அவுட் ஆஃப் சிலபஸ் நிறைய எடுத்துருக்கிறதுனால டெட் பேப்பர் 2ல் பார்த்திங்கன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா தோல்வி அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த தோல்வி வராமல் இருக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நியமன தேர்வை ரத்து பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நியமன தேர்வை ரத்து பண்ணலனா கூட பரவாயில்லைங்க, அதாவது போனஸ் மதிப்பெண் வழங்குங்க அப்படின்ற மாதிரி கோரிக்கைகளும் முன் வச்சுருக்காங்க. போனஸ் மதிப்பெண்கள் வழங்கினாங்கன்னா கிட்டத்தட்ட நிறைய பேர் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா ஆப்ஜெக்ஷன் ட்ராக்கரை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 16,000 பேர் பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணியிருக்காங்க. ஜாக்டோ ஜியோ அமைப்புகள் பார்த்திங்கன்னா போராட்டங்கள் செஞ்சுட்டே வராங்க. இதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி அரசாங்கம் பார்த்திங்கன்னா இன்னும் ஓரிரு நாட்களில் பார்த்திங்கன்னா அஃபிஷியல் வெப்சைட்டில் ஏதாவது ஒன்று அறிவிப்பாங்க. நியமன தேர்வு ரத்து இல்லைன்னா பார்த்திங்கன்னா போனஸ் மதிப்பெண் வழங்குகிறோம் அப்படின்ற மாதிரி செய்திகள் ஏதாவது அஃபிஷியல் வெப்சைட்டில் வழங்குவாங்க அப்படின்றான தகவல் மையத்து மூலமாக நமக்கு நிறைய தகவல்கள் பெற்றிருக்குங்க. இதனால் பார்த்திங்கன்னா நீங்கள் அனைவரும் பார்த்திங்கன்னா பாஸ் செய்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வேணால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.